ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நிஃப்டி ட்ரெண்டோட அப்டேட் பார்க்க போகிறோம். ஸ்விங் சார்ட் பேஸ் பண்ணி, ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்கிள் பேஸ் பண்ணி. ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு 3-4 நாள் 3 ஆர் 4 டேஸோட ட்ரெண்டை வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபாஸ்ட் மழை முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்விங் சார்ட் பேஸ் பண்ணி டெய்லியில் ஸ்விங் சார்ட் பேஸ் பண்ணி எப்படி பார்க்குறது, ட்ரெண்ட் இது ஆங்கிளை எப்படி பார்க்குறது, ஆங்கிள் எப்படி போடுறது, ஆங்கிள் எப்படி ட்ரெண்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறதுங்கிறத, அதை இது பேஸ் பண்ணி எப்படி ஸ்விங் சார்ட் பேஸ் பண்ணி எப்படி வந்து ஆப்ஷன் பண்ணுறது, இந்த 3 வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்க்கை பேஸ் பண்ணி ஏற்கனவே இருக்க வீடியோ பார்த்துட்டு பாருங்கள். பார்க்காதவங்க, பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இதுலேருந்து செல்லிங்கில் இருந்தோம். இதுக்கு மேலே 23,970 இருக்கும் ஸ்டாப் லாஸு. செல்லிங் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் திரும்பி இருக்கு, ஸ்டார்ட் திரும்பி இருக்கு. பட் ஒன்றும் என்ன ஆகலை, ஸ்விங் டாப்பை பிரேக் பண்ணல. அதனால் வெயிட் பண்ணுறோம் ஃபர்தர் ஸ்விங்க்கு. இது ஸ்விங் சார்ட் பேஸ் பண்ணி. ஓகே, இப்போ ஆங்கிள் பேஸ் பண்ணி இப்படி பார்த்துருவோமா? நெக்ஸ்ட்டு சார்ட்டுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். வீக்லி போயிடலாம். டாப்லேருந்து வரக்கூடிய ஆங்கிள்ஸு. போட்டிருக்க ஆங்கிள் ஒவ்வொரு ஆங்கிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபர்தராக ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணலாங்க, இது என்ன டயத்துக்கே இந்த ப்ரைஸ் எடுக்கும் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு 2 or 3 வீக்ஸ் போய்ட்டோம். எந்தெந்த டயத்துக்கு எந்தெந்த ஆங்கிள்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத மேக்ஸிமம் அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆங்கிள் மட்டும் பார்த்துக்குங்க. ஆங்கிள் பார்த்தா ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். டாப்லேருந்து 1 ஆங்கிள் கீழே இருந்துச்சு, 1-2 ஆங்கிள் நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. 1.5 ஆங்கிள் பிரேக் பண்ணி இப்போ 1-2 ஆங்கிள் பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக போன வாரம் நம்ம ஒரு அப்டேட் போட்டிருந்தோம். 23,600 இல்லை 677 சம்திங்கில். திருப்பி அதே 1-2ல் தான் எடுத்திருக்கு. டாப்லேருந்து 1-2 ஆங்கிள் எடுத்தால் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் புல் பேக் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் மற்ற ஆங்கிள்ஸ் வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆங்கிள் ஃப்ரம் டாப்பு, இந்த டாப்லேருந்து இதில் செப்டம்பர் 24 கிரியேட் பண்ண டாப்பில் வந்து ஆங்கிள்ஸை செக் பண்ணியாச்சு. இந்த ஆங்கிள் ஆஃப் பண்ணிக்குவோம். அந்த ஆங்கிளுக்கு மீட் ஆகும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும், என்ன டயத்தில் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக பண்ணிக்குவோம். இப்போதைக்கு ட்ரெண்டை மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டத்துலேருந்து ஒரு ஆங்கிள் சிஸ்டமேட்டிக்காக இது 1.5 ஆங்கிள். அது 2 வீக்குக்கு ஒரு ஆங்கிள், ஒரு பாயிண்ட்டு 1-1. அப்போ 2 வீக்குக்கு ஒரு வீக்குக்கு ஒரு பாயிண்ட்டுங்கிற கணக்கில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து இன்று நாளைக்கு வந்து என்னென்னா 23,863 to 893 அந்த ரேஞ்சில் வந்து எடுக்குது பாருங்க. வீக்கு 23. அதனால இந்த இந்த வீக்கில் நிறைய இடத்துல இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பாயிண்டில் போய் நின்றுருக்கோம். நீங்கள் 1 மினிட் சார்ட்டோ இல்லை அவர்லி சார்ட்டோ போய் பாருங்கள். 23,860 சம்திங்கில் வந்து 867 அந்த ரேஞ்சில் போய் நின்றுருக்கோம். 863 நாளைக்கு பாயிண்ட் 23,863 சம்திங். ஆவரேஜாக வந்து 863 893 நடுவில் வந்து பாயிண்ட் இருக்குது. ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ள ஆவரேஜாக இருக்குது. இதுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வீக்கு, இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மேலே போயிடும் மார்க்கெட். புரியுதுங்களா? சிம்பிளாக முடிச்சாச்சு. 1 கீழே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் இந்த லோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லோ அந்த இதில் வந்தது, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி வந்த லோ 1 கீழே தான் மார்க்கெட் இருக்குது.
7/8 ஆங்கிள்ம்பாங்க. அதாவது 8 நாளைக்கு 7 பாயிண்ட். 4 நாளைக்கு 3 பாயிண்ட். கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பாருங்க. இந்த 4 நாளைக்கு 3 பாயிண்ட் எடுத்துட்டு தான் 8 நாள் இந்த ஆங்கிள்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. அப்ப திருப்பி நாளைக்கு இந்த டாப் இது திருப்பி அந்த அந்த இடம் தான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க இடம் தான் டாப்பா இருக்கு. அப்ப இத பேஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ஆங்கிள பிரேக் பண்ணா எங்க போகும்ன்னு பார்க்கறது? அப்டின்னா பாருங்க, அந்த ஆங்கிள் பிரேக் பண்ணா இங்க போகும். ஸ்விங் சார்ட்ட கம்பைன் பண்றேன் இப்ப. கட் பண்ணிட்டேன். இப்ப இருந்தாலும் ஃபாஸ்ட்டா கம்பைன் பண்றேன். நம்ம இங்க இருந்து போயிட்டு இந்த ஸ்விங் டாப் போட்டிருந்தோம் இல்லையா? இத பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேல போயிரும். ஸ்விங்ல. அதனால 900 சம்திங்கே காட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப இத பிரேக் பண்ணா மார்க்கெட் மேல போயிரும். இல்ல இத பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் கீழ வந்துரும். மேல போகுமா, கீழ வந்துருமா, கீழ வந்துரும்னு சொல்லாம, மேல தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். பட் கொஞ்சம் வொர்க் பண்ணணும் அதுக்கு. அடுத்தடுத்த வீக்குகள்ல அத வந்து கிளியரா வந்து சொல்றேன். ட்ரெண்ட வந்து ஃபாஸ்டஸ்ட்டா முடிக்கிறது தான் ஆங்கிள் பாருங்க எக்ஸாக்ட்டா எடுத்திருக்கு. டாப்ல இருந்து பாட்டத்துல இருந்து. ஏற்கனவே நம்ம ஆங்கிள்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஆங்கிள்ஸ் போட்டது இப்ப எப்படி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த பாட்டத்துக்கு அப்புறம் இந்த பாட்டத்துல இருந்து. 3/4 ஆங்கிள். இதுவும் பாருங்க 3/4 ஆங்கிள் மேல பிரேக் ஆகி 7/8 ஆங்கிள் தான் போயிருக்கும். ஏற்கனவே பாத்தோங்களா? பாயிண்ட் வந்து இந்த பாட்டத்துல இருந்து பாட்டம் வைக்கவே பாயிண்ட் பாத்துக்கங்க. அக்டோபர் 20 இது 2023 சைடுல பாயிண்ட் இருக்கும். எக்ஸாக்ட்டா 3/4 ஆங்கிள். அதாவது 4 நாளைக்கு 3 பாயிண்ட். 8 நாளைக்கு 7 பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட்க்குள்ள மார்க்கெட் இந்த பாயிண்ட் எடுத்து இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன டைம் டியூரேஷன் போகும்? இது என்ன டைம் டியூரேஷன் நம்ம எடுத்துச்சுன்னு தெரிஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா, இது என்ன டைம் டியூரேஷன் போகும்னு சொல்ல முடியும். சரி, அதுக்கு மேல போனா தான் அடுத்த 1 ஆங்கிள். 1 ஆங்கிள பிரேக் பண்ணி பாருங்க எக்ஸாக்ட்டா இத பிரேக் பண்ணிட்டு இங்க தான் வந்திருக்குது. இது ஒண்ணு தான் இந்த டூல் ஒண்ணு தான் எக்ஸாக்ட் ட்ரெண்டா காட்டும். திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் பாட்டம். மார்ச் 2023ல இருந்து எல்லாமே வீக்லி ஆங்கிள் தான். இந்த வீக்லி ஆங்கிள் மட்டும் போதுமானா, இன்னும் மந்த்லி ஆங்கிள்லாம் போடணும். மந்த்லி ஆங்கிள், இயர்லி ஆங்கிள்லாம் போடணும். அடுத்தது அப்டேட் பண்ணுவோம். இப்ப ஃபாஸ்ட்டா வந்து ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம் வீக்லி ஆங்கிள்லயே. வீக்லி ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம். எது கீழ இருக்குங்க? 7/8 கீழ இருந்துச்சு. 3/4 கீழ இருக்கு. 7/8 கரெக்ட்டா பாருங்க. 7/8 பிரேக் பண்ணி கரெக்ட்டா இங்க தான் வந்திருக்கு. இப்ப இது கீழ ஒரு ஆங்கிள் போட வேண்டியிருக்கு. பிரேக் பண்ணி. நாளைக்கு இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் இது வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா அதுக்கு அடுத்து பார்த்துக்குவோம். ஏன்னா அடுத்து இன்டர்மீடியேட் ஆங்கிள் நெறைய இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு ஆங்கிள் போய் தான் அந்தந்த டைம் ஒவ்வொரு ஆங்கிளுமே எப்படின்னாங்க, எல்லா ஆங்கிள் பார்க்கறக்கு ஒரே ஆனா அந்தந்த டைம் டியூரேஷனுக்கு அந்தந்த ஆங்கிள் போய் எடுக்கும். ஒரு டைம் டியூரேஷனுக்கு போட்டோம்னா, எங்க ரீச் ஆகணுமோ அங்க போய் ரீச் ஆயிட்டே இருக்கும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. டைம் டியூரேஷன கம்பைன் பண்றப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். 8 நாளைக்கு 5 பாயிண்ட் கணக்கு. 3 நாளைக்கு 2 பாயிண்ட். இப்ப அத பிரேக் பண்ணி இங்க வந்திருக்கு. ஆனா இந்த பாயிண்ட்க்கு இந்த 4 நாளைக்கு 3 இந்த பாயிண்ட் இடையில தான் ஆடும். பாருங்க இங்க டாப், இங்க பாட்டம் எக்ஸாக்ட்டா. இங்க டாப் எடுத்து பிரேக் பண்ணி இங்க வரைக்கும் நம்ம வந்து ஈஸியா வந்து வெயிட் பண்ணலாம். எந்த லோக்கு? ஜூன் 2022 அதுல ஒரு லோ இருக்கு. லோ லோவோட பாயிண்ட் வந்து 15,183.4 அந்த அந்த லோல வந்து இந்த டாப் எடுத்திருக்க ஆங்கிள் 3/4 ஆங்கிள் 2/3 இது சாரி 5/8 ஆங்கிளுக்கு இங்க வந்திருக்கு. அப்ப எவ்வளவு அக்யூரசி பாருங்க. எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ். எக்ஸாக்ட் டைம் டியூரேஷன்ல எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ். ஏன் இங்க டைம் டியூரேஷன் சொல்ல முடியல? டைம் டியூரேஷன் நோட் பண்ணி வைக்கல. நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். இந்த டைம் டியூரேஷனுக்கு இந்த டைம் டியூரேஷன் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இந்த இந்த டேட் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு அவ்வளவு ட்ரெண்ட் கீழ வருமா, மேல வருமா தெரிஞ்சா போதும்ல. அப்படி சொல்லிட்டாவே ஈஸியா வேலை முடிஞ்சிரும். அதாவது மார்க்கெட் கீழ வருமா, மேல வருமா அவ்வளவுதான்.
இதுதான் கொரோனாவில் அந்த லோ. அந்த லோட 0 ஆங்கிள் 1-1 எடுத்துச்சு. 1-1 டாப் எடுத்துச்சு பாருங்க. ஜூம் பண்ண தெரியுதா? இந்த பாடத்துலேருந்து பார்த்தா தான் எங்கேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் ஃபுல் சார்ட் கட்ட வேண்டியிருக்கு. இங்கேருந்து எடுத்துருக்கு. அது கிட்ட ஒட்டி வந்திருக்கு. ஆனால் ஒன்று ரீச் ஆகலை. ரீச் ஆகலைன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஆங்கிள்ஸ் ரீச் ஆகிட்டா இது ரீச் ஆகாது. இப்போ பாருங்க 5/8 ஆங்கிள் எதுக்குள்ளே இருக்குது? வீக்காக தான் இருக்குது. 2/3 ஆங்கிள் கீழே 5/8. 3/4 எங்கே இருக்குன்னு பாருங்க. 3/4 இங்கே பிரேக் பண்ணால் இங்கேருந்து நம்ம இது வரைக்குமே வெயிட் பண்ணலாம். என்ன டைம் டிவிஷன் தெரிஞ்சா அடுத்து இது என்ன டைம் டிவிஷனில் இங்கேயோ இங்கேயோ இப்போ ஒருவேளை இங்கே மீட் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ இது ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. இங்கே மீட் ஆகுதுன்னா பாட்டம் பிரேக் பண்ணி மீட் ஆகும். ஒருவேளை இங்கே மீட் ஆகுதுன்னா பாட்டம் பிரேக் பண்ணாது மேலே 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 மீட் ஆகும். ட்ரெண்ட் மேலே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்விங் சார்ட்டை கம்பைன் பண்ணிக்கணும். எப்படி கம்பைன் பண்ணிக்கணும்? இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து அதான் கம்பைனிங் ஆஃப் ஸ்விங் சார்ட் போட்டேன். இந்த டாப்புக்கு மேலே ஸ்விங் சார்ட் நான் போட்டிருந்தேன் காட்டினேன் இல்லைங்களா? அதை ஆன் பண்ணிடுவா. ஆன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த டாப்புக்கு மேலே போனால் நெக்ஸ்ட் ஆங்கிள் இங்கிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பாட்டத்துக்கு கீழே வந்துச்சுன்னா கீழே வரக்கூடிய ஆங்கிளை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ தான் ஸ்விங் சார்ட்டை கம்பைன் பண்ணி பார்க்குறது. அப்போ உங்களுக்கு ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்குது. எந்த ஆங்கிள் போய் எடுக்க போகுது அப்படின்னா ஹீட் பிரேக் பண்ணால் டாப்பில் உள்ள ஆங்கிள்ஸு, கீழே பிரேக் பண்ணால் பாட்டத்தில் உள்ள ஆங்கிள்ஸு. பொதுவாக பாட்டத்துலேருந்து டாப் கிரியேட் ஆகும், டாப்லேருந்து பாட்டம் கிரியேட் ஆகும். டாப் பாட்டத்தில் இருக்க ஆங்கிள்ஸு கிரியேட் பண்ணிவிட்டு சில இடங்களில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி போய் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக மாறும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறும். போக போக உங்களுக்கு புரியும். ஆங்கிள்ஸ் எப்படி பார்க்குறது, சார்ட் எப்படி பார்க்குறது, இதை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பண்ணுறது எங்களை 3 லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தரேன். வாட்ச் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ட்ரெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் திரும்பிச்சுன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். மைனர் ட்ரெண்ட் திரும்ப கூட தெரியும். நாளைக்கு பொறுத்தளவுக்கு அந்த 832 to 93 இந்த இடத்துல தான் பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதை மேலே போனால் மார்க்கெட் பிரேக் மேலே போனால் மார்க்கெட் மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. திருப்பி பிரேக் பண்ணி கீழே வந்தால் டெம்பரரியாக கூட கீழே வந்துடும். ஒருவேளை மேலே போய்ட்டு அந்த பாயிண்ட்டை கீழே பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா டெம்பரரியாக கூட கீழே வந்துடும். இதுதான் நிஃப்டியோட ட்ரெண்டு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். போதும். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. அவ்வளோதான் பார்க்க முடியும் நம்ம வீடியோ. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.